தமிழக அரசின் உதவியாளர் வேலைவாய்ப்பு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் உதவியாளர் வேலைவாய்ப்பு. கல்வித் தகுதி வந்து 8th 10th 12th டிப்ளமோ அண்ட் டிகிரி. லாஸ்ட் டேட் வந்து 31/12/2024. 32 விதமான வேலைகள் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அதோட வெப்சைட்டு. ஓகேவா, ஏன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார் கேட்டகரிஸ் ஆஃப் 32 categories of contract posts are through the district health society திருநெல்வேலி சொல்லுவோம். அப்ளிகேஷன் ஃபார் 32 categories of post. ஓகேவா, ஸோ ஸ்டார்டிங் டேட் இஸ் 15/12, க்ளோசிங் டேட் இஸ் 31/12. ஓகேவா, ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் அதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருநெல்வேலி மாவட்டம் அறிவிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திருநெல்வேலி மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனை மற்றும் சித்த மருத்துவ பிரிவு, திருநெல்வேலி மாநகராட்சி மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், தேசிய உறவு கீழ் காலியாக கீழ் பணியிடங்களில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. தேசிய சுகாதார குழு திட்டத்தின் கீழ் முற்றிலும் தற்காலிகமாக 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க, http://திருநெல்வேலி.nic.in. ஸோ என்னென்ன போஸ்டிங்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அர்பன் ஹெல்த் வெல்னஸ் சென்டர் மெடிக்கல் ஆஃபீஸர் 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மினிமம் MBBS டிகிரி ரெகனைஸ்டு. ஸோ சேலரி வந்து 60,000 சொல்லியிருக்காங்க. ஃபெசிலிட்டி குவாலிட்டி அசூரன்ஸ் கமிட்டி ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர் 1 வேகன்ட் கொடுத்துருக்காங்க. MBBS டென்டல் ஆயுஸ் 60,000 கொடுத்துருக்காங்க சேலரி. ஸோ அடுத்து வந்து இன்டகிரேட்டட் டிசீஸ் சர்வீலன்ஸ் ப்ரோக்ராம் மைக்ரோ பயாலஜிஸ்ட் MBBS 1 வேகண்ட்டு. டென்டல் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 4 வேகண்ட்டு. BDS கொடுத்துருக்கோம் 34,000 சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி கேர் ரெக்கவரி சென்டர் சோசியல் ஒர்க் 1 வேகண்ட்டு. ஓகே, ஹெல்த் சொசைட்டி ஓகே 12 வேகண்ட் மொத்தம் கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் நான் என்ட்ரி போஸ்ட்டில் நிறையா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதில் என்ட்ரி போஸ்ட் நான் என்ட்ரி போஸ்ட்டில் அர்பன் ஹெல்த் வெல்னஸ் சென்டரில் 9 நர்ஸ் ஸ்டாஃப் நர்ஸுக்கு 9 வேகண்ட் கொடுத்தாங்க. டிப்ளமோ இன் GN BSc நர்சிங் இருந்தால் 18,000 கொடுக்குறாங்க. ஹெல்த் வெல்னஸ் சென்டர் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் ஒரு 6 வேகண்ட். ஓகே, ஏஜ் சுட் நாட் 35 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகே, 35 வயசு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ட்ரூமா சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னீஷியன் OT டெக்னீஷியன் RBSK ஃபார்மசிஸ்ட் 1. ஓகேங்களா, 15,000. டிப்ளமோ இருந்தால் போதும். மென்டல் ஹெல்த் ரிவ்யூ போர்டு ஓகே 2 வேகன்சி. DBHMU வந்து டென்டல் அசிஸ்டண்ட் 1 வேகண்ட்டு. பிளாக் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் யூனிட் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 1 வேகண்ட்டு. ஏஜ் லிமிட் வந்து 35 இருக்கணும். நேஷனல் ஹெல்த் மிஷன் 1 வேகண்ட்டு. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ப்ரோக்ராம். ஓகேவா, ஸோ இது மாதிரி நிறைய வேகன்சி கொடுத்து நேஷனல் ப்ரோக்ராம் டிரைவர் கொடுத்து மொபைல் மெடிக்கல் யூனிட் டிரைவர் 1 வேகண்ட் 13,500 சொல்லியிருக்காங்க. ஸோ மொபைல் மெடிக்கல் யூனிட் கிளீனர் வந்து 2 வேகண்ட் சொல்லியிருக்காங்க. நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஹெல்த் சேர் எல்டர்லி NPHC வந்து 1 வேகண்ட் கொடுத்தாங்க. சானிடரி ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட். ஓகேவா, ஸோ ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 2 வேகண்ட் கொடுத்துருக்காங்க. டிஹெச் ஸ்ட்ரென்த்னிங் ONG செக்யூரிட்டி கார்ட்ஸுக்கு 4 வேகண்ட் கொடுத்துருக்காங்க. 8 பாஸ் இருந்தால் போதும். ஓகே, பாஸ் ஆர் ஃபெயில் இருந்தாவே எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, 8 பாஸ் ஆர் ஃபெயில். ஓகேவா, 4 வேகண்ட்டு. இன்டகிரேட் டிசீஸ் சர்வீலன்ஸ் ப்ரோக்ராம் லேப் அட்டண்டன்ட் வந்து 10th பாஸ் இருந்தால் போதும். ஓகேவா, சிக் நியூண்டன் கேர் யூனிட் நேஷனல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் 2 தமிழ்நாடு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் யூனிட் ஓட்டி 6,000. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 57 டோட்டல் வேகன்சி. ஓகேவா, ஸோ டோட்டல் வேகன்சிஸ் 57. ஸோ என்னென்ன வேணும் அப்படின்னா, எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் SSLC HSC சர்டிஃபிகேட், எவிடன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th 12th டிப்ளமோ, ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். ஓகே, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஓகே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், தி அபோவ் போஸ்ட் ஆர் நான் கான்ட்ராக்சுவல் பேசிஸ். தி கான்ட்ராக்சுவல் சர்வீஸ் வில் நாட் பி ரெகுலரைஸ்டு on selection of 11 months contract may be renewed after the completion of 11 months. In case of selection, contracts appointed will be subject to medical fitness. ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்ஸ் ரெக்யூரேட்டட் கான்ட்ராக்ட் போஸ்ட் பீரியட் நோட்டீஸ் ஆஃப் 30 days இஸ் மேண்டரி ஃபார் த ரெசிக்னேஷன் சொல்லியிருக்காங்க. அது ஆப்ஷன்ஸ் ஃப்ரம் த ஒர்க் ஃபார் பீரியட் இஸ் 7 days வித்தவுட் ப்ரியர் பர்மிஷன் ஆஃப் the competent authority will amount out to voluntary abandonment of engagement and may result in automatic termination சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இண்டிகேட்டட் ஆஃபர் அப்பாயின்மெண்ட் வித்தின் 3 working days. ஓகே, 3 working daysலேயே டியூட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு ரிலவெண்ட்டாக பார்த்து செக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள்.